ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டி நகரில் ஷாப்பிங் நான் பண்ணதில் நிறைய கடைகள் காமிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. என்னன்னா சரவணா ஸ்டோர்ஸ்லேயே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்னு இருக்குது, லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்னு இருக்குன்னு காமிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஃபஸ்ட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 100 rupeesன்னு போட்டோம். அங்கே ஒரு செக்ஷன் வாரியாக வச்சுருக்காங்க. இப்போ நான் காமிக்கிற இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஆஃபர்னு போட்டு 100 rupees, பிக் எனி திங் 100 rupeesன்னு போட்டிருந்தாங்க. ஸோ எந்த பொருள் எடுத்தாலும் 100 rupeesல பார்த்தீங்கன்னா செக்ஷனாக வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சரவணா சூப்பர் ஸ்டோர்ஸுங்கிற இருக்கிறது தான். நான் ஏற்கனவே சரவணா ஸ்டோர்ஸையும் காமிக்க போகிறேன். அப்புறம் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸையும் காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சரவணா சூப்பர் ஸ்டோர் தான். அதனால தான் திரும்ப உங்களை பதிவு பண்ணுறேன். அது போக இல்லாமல் இந்த மாதிரி கிளாத் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி லுங்கி, இந்த மாதிரி பாவாடை, இன்ஸ்கர்ட்டு, அது பார்த்தாலும் பாருங்களேன் அந்த மேலே இதிலேயே போட்டிருக்காங்க எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபான்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நைட்டிஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு போட்டிருக்காங்க. பட் குவாலிட்டி என்னன்னு தெரியல. பட் அவங்க டிஸ்பிளேல வைக்கும்போது பார்க்கறதுக்கு நீட்டாக தான் இருந்தது. ஸோ அங்கே என்னென்ன இருக்குங்கிற காமிக்கிறேன். துணி ஐட்டமில் இந்த மாதிரி 100 rupees பார்த்தீங்கன்னா இந்த சாரீ கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருந்ததுன்னு சொல்லுவேன். சிந்தட்டிக் சாரீஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாத்திரங்கள் எக்கச்சக்கமாக எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அந்த பாத்திரங்கள் எது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு எடுத்தும் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இது ஒரு சின்ன வீடியோ தான். கண்டிப்பாக நீங்கள் அங்கே டி நகர் போனீங்கன்னா அந்த 100 ரூபாய் பொருள் எது ஒர்த்துங்கிறத நீங்களும் பார்த்து வாங்கிக்கலாம். பட் இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா ஸோ இங்கே இந்த கடையில் இது கிடைக்குங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பொருள் இருக்குன்னு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி தட்டு, 3 இட்லி தட்டு சேர்த்து ஒரு இது. அப்புறம் இந்த மாதிரி வெறும் பாத்திரம் மட்டும் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, சமையல்லாம் செஞ்சு நம்ம எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. அந்த இட்லி தட்டுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா சைஸஸ் இருந்தது. அப்புறம் 2 டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டம்ளர்ஸ் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பளத்திலேயே சின்னது 2 இருந்தது. அப்புறம் பெருசு சின்னது 2 சேர்ந்து இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இட்லி தட்டு ஏகப்பட்டது இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா பெருசும் சின்னதும். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி சின்னதும். ஆனால் இது பாருங்களேன் லைட்டாக அதங்கவும் செஞ்சுருந்தது. ஸோ இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியில் அதான் ஒடுங்கி போயிருந்ததுன்னே சொல்லுவேன். அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா ஓரளவுக்கு பெருசும் சின்னது இருந்துச்சு. அப்புறம் ஒரே சைஸில் மாதிரியும் இருந்துச்சு. அப்புறம் டம்ளர்ஸ் எல்லாம் தனியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி சம்பளம்லாம் எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா, இந்த பொடியெல்லாம் போட்டு வைப்போம்ல, அது மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி சின்னதாக நம்ம காஃபி எல்லாம் குடிப்போம்ல, அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிப்போம்ல, அந்த மாதிரி கப்ஸும் இருந்தது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி சொம்பெல்லாம் கூட நல்லா இருந்ததுங்க. இந்த சொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதில் கொஞ்சம் மீடியம் சைஸ் சொம்பு, கொஞ்சம் பெரிய சைஸ் சொம்பு, அப்புறம் இந்த மாதிரி டிசைனாக இருக்கிற சொம்பு நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி சொம்புலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொம்பு கூட கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லைங்க, சொம்பு வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைப்பிடி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லை. அதுதான் நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். கைப்பிடியெல்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சு. பட் இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒர்த்துன்னே சொல்லுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்டில்ஸு வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பெரிய லிடாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை, பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. பட் இந்த டிஃபன் பாக்ஸ் ஓகேங்கிற மாதிரி தான் பட்டுச்சு. இட்லி தட்டுலேயே நிறைய ஷேப் வாரியாக சைஸ் வாரியாக இருந்தது. ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரில அதையும் காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சூப்பர், நான் உங்களுக்கு வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ அது போக நிறைய டம்ளர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இட்லி தட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ட்ரையாங்கிள் வித் இது மாதிரி, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு. அது எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக அந்த அன்னக்கரண்டின்னு சொல்லுவாங்களா அதையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி 2 டம்ளர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 டம்ளர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டம்ளர்ஸ் குவாலிட்டி நல்லா இருந்தது. அதுதான் நான் உங்களுக்கு சூப்பர்னு காமிச்சிருக்கேன் வீடியோவில். 3 டம்ளர் 100 rupees. ஸோ இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100 rupees. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அது எது எடுத்தாலும் 100 rupees. அது போக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய